சூப்பராக இருக்குது. ஒரு காய் பறிச்சாச்சு. இதில் பாருங்களேன், மேலே வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் ஒன்று இருக்குது. இன்னும் அதனால் தேவைப்படுறவங்களுக்கு அது பயன்படட்டும். ஓகே, சூப்பர். இது வந்து நம்ம குளியல் பொடி அரைக்கிறதா இருந்தால் இந்த வெள்ளை மஞ்சளை போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு. ரொம்ப அவ்வளோதாங்க. கொண்டு போய் வாய்க்காலில் வச்சு தண்ணி தெளித்து விட்டுற வேண்டியது தான். பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் இது என்ன லஞ்ச் பாக்ஸ்னு தெரியும். ஆமாம், 3 செக்ஷன் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கிறேன். வீடியோவில் பார்த்தேன், ஒரு அம்மா வந்து தொப்பி மாதிரி போட்டு இந்த பக்கமும் ஃபேன் ஓடுது. அது வெளிநாட்டில். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மாம்பழ அறுவடை தாங்க. எங்கள் மேல்காட்டில் ஒரு 4 மாம்பழ மரம் இருக்குது. அதில் தான் போய் மாம்பழத்தை பறிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு அத்தனை மரம் இருக்குதுங்க. ஒரு 2 மரத்தில் தான் காய் காய்ச்சிருக்குது. ஒன்று வந்து சேலம் பெங்களூராலேருந்து காய் காய்ச்சிருக்கு. இன்னொன்று பெங்களூர் காயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கிளிமூக்கு மாங்காய், அதில் காய் காய்ச்சிருக்கு. அங்கே இருக்குது 2 காய். அதில் 2 காய், இது அங்கே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு ஒரு 10 காய் தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லை, இது ஒரு காய் பெருசாகுது. இங்கே இந்த வருஷம் புளியங்காய் காய்ச்சதுனால மாங்காய் காய்க்காமல் போச்சு. உன் காய்கிட்ட பேர் மேலே 2 இருக்குது. இன்றைய அறுவடை மாங்காய். ஏடா எங்கே எறும்பு திடீர்னு மரத்து மேலே மண்டை சொரியுதா? கூடை பிடிக்கிட்டுமா? பிடிக்கிட்டு போடு, போட்டு பாரு. உடுவுறதுலாம் விழுவோம், பழுக்கும் போது அடிபட்டு பழுக்கும். என்ன பண்ணலாம்? எடுத்து விட்டுமா? மொத்தமாகவே இவ்வளோ தாங்க காய் காய்ச்சிருந்துச்சு. சேலம் பெங்களூரா, அதுக்கப்புறம் குண்டு, இது 2 ரகம் தான் வச்சுருக்குறோம் மேலே. அதை தாண்டி நாங்கள் வந்து பெங்களூர் காயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கிளிமூக்கு மாங்காய், அந்த காய் வச்சுருக்கேன். அது நல்லா காய் வச்சுருக்குதுங்க. அந்த பெங்களூர் காய் வந்து சூப்பராக நிறைய காய் வச்சுருக்கு. கிளிமூக்கு மாங்காய் அதுதான் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தேன். ஏன்னா அது காயாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், பழுத்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு சரி நல்லா இருக்காது. நான் என்ன சாப்பிட்டதில்ல பழுத்ததுக்கப்புறம். அதனால் சரி அந்த காயவாவது கொஞ்சம் பறிச்சுட்டு போகலாம் அந்த வினிஷா பொண்ணுக்கு கொடுத்து விட்றதுக்கு அப்படின்ட்டு தான் அந்த காயை போய் பறித்தேன். அந்த மரத்தை காட்டுறேன் பாருங்களேன். இந்த சேலம் இல்லை, இது வந்து பெங்களூர் காயின்னு சொல்லுவேன். பெங்களூர் காய். இது பெங்களூரா வேணால் நல்லா காய்ச்சிக்கிறா. மித்த சேலம் பெங்களூரா மலுக்கோவா இவங்கெல்லாம் யாருமே காய்க்கல. எல்லாத்தையும் வெட்டி தான் விட்டேன். ஆனால் என்னன்னு தெரியல, இந்த வருஷம் எங்களுக்கு காயே இல்லை, மாங்காயே இல்லை. இது வெட்டி விட்டால் நல்லா காய்ச்சிக்கிச்சு. ஆனால் அவங்க 3 பேர் இந்த வருஷம் ஏமாற்றிட்டாங்க எங்களை. இது 2 காய் பிச்சிருடா. இது 2 காய் சொல்கிறேன். நாளைக்கு காரில் போகும்போது பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு 2 கொடுத்து விடலாம். காருக்கு 2 திங்கிட்டு கட் பண்ணி. அங்கெல்லாம் ஒரு காய் 10 ரூபா 5 ரூபாய்க்கு விற்கும். ஒன்று பிஞ்சா போச்சா? ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். போதுமா? எத்தனை காய் ஆச்சு? 2 4 5 காய் ஆச்சா? இது ஒன்று பெருசாக இருக்குது பாரு, முன்னாடி இருக்கிறது. மேலே 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 இருக்கிறது பாரு. போது வா, போது வர. ஒரே முடுக்காக எடுத்துக்கணும், வேஸ்ட்டாக போய் டெய்லி கொஞ்சம் வந்து பிடிச்சிக்கலாம். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னாக்கா ஒப்புட்டு கடலப்பருப்பு போட்டு பருப்பு போலி, கடலப்பருப்பு போட்டு பருப்பு போலி செய்கிறேன். சரி, நான் போட்டேன் ஒரு 2 டம்ளர் பருப்பு போட்டேன். கடலப்பருப்பு வேக வச்சுட்டு அதில் வந்து இது வெல்லம், நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் தேங்காய், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டோமா அப்படி கெட்டியாயிரும். அது அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. 10வது போடுது. அதனால இந்த ட்ரிப்பு பச்சை பயிறு போலி செய்யலான்னு. ஏசப்பா கூப்பிடுற சூப்பரா. உனக்கு கடலப்பருப்பு போலி பிடிக்குன்னா அந்த கடலப்பருப்பு போலி சாப்பிடு, பச்சை பயிறு போலி பிடிக்குன்னா அதை சாப்பிடு. ஓகே, 2 ஐட்டம். அடுத்தது இன்னொன்று செஞ்சுருக்கிறேன், அது போய் காட்டு. இல்லை, ரைஸ் கீ.
இது இல்லையா? ஆ, அரிசி பாயாசம். அரிசி பாயாசம். நீ பால் மட்டும் கொஞ்சம் கலக்கணும். பால் சாயந்தரம் வாங்கிட்டு வந்து ஊற்றி கலந்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இது பாசுமதி அரிசியில் செய்கிறதுங்க. நல்லா பாசுமதி அரிசியை ஒரு டம்ளர் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு குறுனையாக அரைச்சிக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் முந்திரியும் போட்டு அரைச்சி நல்லா பாலில் வந்து நல்லா வரதுனால பூரியும் உருளைக்கிழங்கு முந்திரி வறுத்து போட்டு கொஞ்சம் மில்க் மைடும் சேர்த்துனமாக்க சூப்பராக நமக்கு வந்து பாயாசம் ரெடி ஆயிரும். அரிசி பாயாசம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களுமே ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வராங்க 2 பேர். அவங்க பையனுக்கு வந்து கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கைக்கு வராங்க. சரி, அவங்க வரும்போது நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லைங்களா? அதுக்கு தான் வந்து ஒரு பக்கம் போலி செஞ்சுருக்கிறேன், ஒரு பக்கம் கீ ரைஸ் செஞ்சுருக்கேன், எங்கள் அம்மா கையிலே பிடிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் பூரிக்கு மாவு பிணைஞ்சு வச்சுட்டேன், இன்னொரு பக்கம் குழம்பு வச்சாச்சு, உருளைக்கிழங்கு குருமா செஞ்சாச்சு, இன்னும் ஒரு சட்னி அரைச்சினாக்கா வேலை முடிஞ்சுது. இந்த கையில பிடிக்க முடியல. சந்தோஷமாக தானே இருக்கும். எத்தனை வருஷம் கழிச்சு வராங்க. அது எங்கள் பையனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும். அதையம்மா ஆப்ரேஷன் பண்ணிட்டுக்கிறீங்க பிச்சு? மாட்டை பிஞ்சு போகுது. நல்லா இருக்குது. உனக்கு வேணும் மேடம்? ஒன்று எடுக்க சாப்பிட்டு பார்க்கலாம். டெஸ்டிங் பண்ணலாம். அடியில் இருக்கிறது சூடாக இருக்கும். ஒன்று வச்சு எதை எடுத்தினாலும் சூடாக தான் இருக்கும். வச்சு பாருங்க எவ்வளோ இதாக சிறுசாகுது. இதுதான் வந்து நாட்டுக்கம்முன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்படி தான் கடைகளில் விற்பாங்க. அவங்க தீட்டி விற்கிறாங்களா என்னமோ எங்களுக்கு தெரியல. இது மாதிரி தான் முழுசாக இருக்குது. இது மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே சோறாக்குவாங்க. ஆனால் இதுக்கு மேலே தோல் இருக்கும். அந்த தோலை வந்து தீட்டி எடுத்துடணும். அதான் பாருங்க தீட்டி இப்படி உரல்ல குத்துனோமா என்னம்மா தவிடு. தவிடு அந்த மேலே இருக்கிற தோல் வந்து தவிடா இருக்கும். அதை தீட்டினோமா அந்த தவிடு எல்லாம் வந்துடும். பாருங்க தீட்டுறது பாருங்க எப்படி வந்துருச்சு, எப்படி உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இதை புடைக்கும் போது காட்டுறேன் பாருங்க. அப்படியே தவிடெல்லாம் தனியாக வந்துடும். அந்த கம்பு மட்டும் தனியாக இருக்கும். அப்போ நம்ம இதை வந்து அதுக்கப்புறமேட்டு நம்ம எப்போ நம்ம பயன்படுத்துகிறோமோ பாருங்க, நம்ம ஊதுனதுக்கப்புறம் காட்டுது பாருங்க. இப்படி ஊதுனோமா அந்த இதெல்லாம் போய் தோல் இல்லாமல் இருக்கும் பாருங்களேன். இதுக்கும் இங்கே கீழே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் பாருங்களேன் ரெண்டுக்கும். இது நல்லா தோலில் நீக்கி சுத்தமாக இருக்குது, இது தோல் நீக்காமல் இருக்குது. அதுதான் வித்தியாசம். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் சோறாக்கணும். இதுதான் நாங்கள் செய்கிற மெத்தடு. ஆனால் கடையில் வாங்குறது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. கடையில் வந்து தீட்டி இருக்க மாட்டாங்க, தீட்டாமல் தான் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இப்படி வாங்கி தீட்டி எடுத்துக்கொண்டு போய் வச்சுக்கோங்க, சரிங்களா? இன்றைக்கி நாங்கள் கம்மஞ்சோறு ஆக்கிறதுக்கு தான் இதை சுத்தப்படுத்திகிட்ருக்கோம். சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோமா எப்போ வேணாலும் நம்ம அரைச்சி ரொட்டி சுட்டுக்கலாம், இல்லை கம்மஞ்சோறும் ஆக்கிக்கலாம். அதுக்காக தான். கல்லெல்லாம் சுத்தமாக வந்துருந்தானே? சிறுங்கல்லுலேருந்து எல்லாம் புடைக்க பாருங்கள் கீழே வந்து அந்த தவிடு எல்லாம் கீழே வந்துருச்சு பாருங்கள். இப்போ சுத்தமான கம்பு நமக்கு வந்துருச்சு. இது நம்ம எத்தனை நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வெளியிலே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வெளியில் வச்சுக்கிட்டு நம்ம மிக்சியில் அடிக்கும் போது எடுத்து நம்ம ஒரு சுற்று விட்டு அடித்து நம்ம போட்டுற வேண்டியது தான். நம்மளுடைய லகடான் மஞ்சளை வந்து நல்லா சாக்கு போட்டு மூடி வைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அதனால தான் கொண்டு வந்திருக்கேன். அது வந்து இது என்னது மா இஞ்சி. அந்த விதை மஞ்சள் வந்து மா இஞ்சி. அதையும் முளைப்புக்கு வச்சிடலாம். பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து மற்ற கிழங்குங்க எல்லாத்தையுமே விதைப்புக்கு வந்து முளைப்பு வந்ததுக்கப்புறம் தான் நடவு செய்யணும். அதுக்காக இன்றைக்கி முளைப்பு வர்றதுக்கு நல்லா சாக்கு பை போட்டு மூடி வச்சிடலாம். இன்றைக்கி வந்து மஞ்சள் எல்லாத்தையுமே முளைப்பு வரத்துக்காக சாக்கு பை போட்டு மூடி வைக்கிறோம். அதில் வந்து நம்ம லகடான் மஞ்சள் இருக்குது, வாங்கின லகடான் மஞ்சள். அதுக்கப்புறம் இது வந்து வெள்ளை மஞ்சள். இந்த மஞ்சள் வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேங்க. இது வந்து நம்ம குளியல் பொடி அரைக்கிறதா இருந்தால் இந்த வெள்ளை மஞ்சளை போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எந்த வேர்வை வந்தாலும் அந்த ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் இந்த வெள்ளை மஞ்சள். போன ட்ரிப்பே 1 கிலோ விலைக்கு வாங்கி தான் நடவு செஞ்சேன். ஒரு 10 கிலோ அளவு வந்திருக்குது. நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதை மறுபடியும் நடவு செய்யலான்னு இப்போ வச்சுருக்கேன். அடுத்தது இது வந்து மா இஞ்சி. இது மா இஞ்சியும் இந்த ட்ரிப் முளைப்பு பாருங்க, இப்போயும் முளைப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. வைகாசியில் தான் நாங்கள் வந்து நடவு செய்வோம். அதனால் இப்போ வச்சமாவே முளைப்பு நல்லாவே வந்துடும். அடுத்தது வந்து அந்த மஞ்சள் கட்டினா அது வந்து கருமஞ்சள்.
கருமஞ்சள் என்னன்னே தெரியலைங்க. போன ட்ரிப்பு நான் 1 கிலோ வச்சேன், எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் பெரிய அளவில் ஈல்டு கொடுக்கல. அதனால தான் இந்த ட்ரிப் புது மண் போடுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ கருப்பு மஞ்சளையும் வைக்கிறேன். மொத்தம் 1 2 3 4 ரகத்தை வைக்கிறேன் நான். எல்லாமே கம்மியாக தான் வைக்கிறேன். எல்லாம் உற்பத்தி எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் சாக்கு பை போட்டு அதே மேலே சாக்கு பை போட்டு மூடி வச்சிட்டோமா அப்படியே அந்த ஈரத்துக்கு நல்லா முளைப்பு வந்துடும். நாங்கள் இந்த மாதிரி தான் வைப்போம். சரிங்களா, இப்போ வச்சிடலாம் எடுத்து. அவ்வளோதாங்க, கொண்டு போய் வாய்க்காலில் வச்சு தண்ணி தெளித்து விட்டுற வேண்டியது தான். இது தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சிற வாய்க்காலில் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி வைக்காமல் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல பாங்கான இடத்துல வச்சு கூட தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து முளைப்பு வந்துடும். சரிங்களா, காட்டுக்கு வந்தாவே ஏதாவது ஒரு கொடை பிடிச்சிட்டு தாங்க வருது. ஏன்னா வெயில் தாங்கவே முடியறதில்ல. இன்றைக்கி வந்து தலைக்கு மட்டும் கேப் போட்டு விட்டேன் கொடை மாதிரியே. அதுவும் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு அம்மா வந்து தொப்பி மாதிரி போட்டு இந்த பக்கமும் ஃபேன் ஓடுது. அது வெளிநாட்டில் இருக்கிற அந்த அம்மா, நம்ம ஊருக்கார பொண்ணு தான், சேலத்துக்கார பொண்ணு தான் அந்த பொண்ணு. ஃபேன் போடுற மாதிரிலாம் அந்த பொண்ணு தொப்பி வாங்கிருந்துச்சு. எனக்கு கூட அந்த மாதிரி தொப்பி கிடச்சா வாங்கிடுவேன் நான். ஏன்னா காட்டில் வேலை செய்கிற இடத்துக்கு போகிறோமா வரோங்களா, அங்கெல்லாம் இந்த மாதிரி தொப்பி இந்த மாதிரி கேப் போட்டு அதில் ஃபேனோடு போனோமா நமக்கு கொஞ்சம் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். வெயில் தாக்கு பிடிக்கவும் முடியல, சும்மாலாம் போய் எந்த வேலையுமே செய்ய முடிய மாட்டேங்குது. நம்ம ஊரில் எங்கேயாவது கிடைக்குதா அப்படிங்கிறத யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம ஊரில் கிடைச்சா கட்டாயமாக நானுமே வாங்கிக்கிறேன். மேல் மரத்தில் இருக்கிறது வந்து காய்க்கவே இல்லை, வெறும் அது நிழலில் போயிடுச்சுன்னா. இதுதான் இந்த ட்ரிப்பு நிறைய காய் வச்சுருக்குது. முள் சீத்தா பாருங்கள், ஒரு காய் பறிச்சிட்டேன். இதோ சூப்பராக இருக்குது, ஒரு காய் பறிச்சாச்சு. இதில் பாருங்களேன், மேலே வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் ஒன்று இருக்குது. இன்னும் பழுக்கல, அது அப்படி கண்ணு விரிஞ்சு வரணும், அப்போ தான் நிறைய காய்க்குது. காட்டுறேன் பாருங்களேன். ஆனால் அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி தான் இருக்குது காய். நம்ம சீத்தாப்பழம் மாட்டோம்லாம் நல்லா இனிப்பாலாம் இல்லை. இது வந்து என்ன மெடிசனுக்கு தானே யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், கிளைக்கு 4 காய் வச்சுருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ட்ரிப்பு தான் நல்ல காய்ங்க, சூப்பரான காய், நிறைய காய் வச்சுருக்கு. ஏன்னா தண்ணி ஃபுல்லாகவே விட்டுட்டுருக்கோம் இந்த ட்ரிப்லாம். ஏன்னா வெய்ய காலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய தண்ணி விட்டுட்டே இருக்கிறோம். ஆனால் நல்லா காய் வச்சுருக்குது. மரம் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெரிய மரமெல்லாம் இல்லை, ஒரு மீடியமான மரம் தான். இந்தா தென்னை மரத்துக்கு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்குது, சூப்பர். ஒரு காய் தான் மேலே பழுக்கிற ஸ்டேஜ் இருக்குது. மற்றது எல்லாமே வந்து மீடியமான சைஸில் இருக்குது. இது யாருக்காவது கேட்டால் கொடுத்துடலாம் நான் இந்த ட்ரிப்பு காய்ங்க. இந்த சீத்தாப்பழம் வேணுங்கிறீங்க முன்னாடியே சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் நம்பர் எழுதி வச்சுக்கிறோம். ஏன்னா இது வந்து கேன்சருக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. தேவைப்படுறீங்க சொல்லுங்கள், நான் வந்து பேக்கிங் பண்ணி அமுச்சு விட்றோம் உங்களுக்கு. ஏன்னா நானே இத்தனை காயும் சாப்பிட முடியாது இல்லைங்களா, எங்கள் பிள்ளைங்களும் இத்தனை காயும் சாப்பிட முடியாதுல்ல. அதனால் தேவைப்படுறவங்களுக்கு அது பயன்படட்டும். ஓகே, சூப்பர். அப்படியே இந்த மரம் காற்றுக்கு ஆடுறத பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஏன்னா இந்த வெயிலுக்கு மரம் ரவ்வுன்னு கூட ஆட மாட்டேங்குதா, அது இந்த காயோடு இந்த மரம் ஆடுறத பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. போங்க. விகாஸ் தம்பிக்கு புதுசாக வந்து லஞ்ச் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த வருஷம் ஸ்கூலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாங்கின பொருள் எதுனா லஞ்ச் பாக்ஸ். நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் இது என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்னு தெரியும். ஆமாம், 3 செக்ஷன் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கிறேன் சில்வரில். நல்லா இது வந்து சூடாலாம் கொண்டுட்டு போக முடியாது, ஏன்னா ஹாட் பாக்ஸ் கிடையாது, நார்மலான சில்வர் பாக்ஸு. குழம்பு சாதமே ஊற்றி இங்கே வச்சோமா கூட கீழே ஊற்றாத அளவுக்கு இங்கே இதில் மூடியில் லப்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டைட்டாக மூடிக்கும். அதனால் இதெல்லாம் பார்த்து அவனுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் வாங்கியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வாங்கினது லஞ்ச் பாக்ஸ். இந்த லஞ்ச் பாக்ஸ் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுது, இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதனுடைய லிங்க் கொடுக்குறேன், வேணுனாக்கா வாங்கிக்கோங்க. ஓகே, அதுவும் இது வந்து ப்ரொமோஷன்ல, இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கியிருக்கிறேன். ஏன்னா இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து நாங்கள் 9th இருந்து யூஸ் பண்ணோம், 10th வரைக்கும். அதுக்கப்புறமேட்டு அவங்க அக்கா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவ தூக்கிட்டு போயிட்டான் அந்த லஞ்ச் பாக்ஸை. அதனால அவன் வேற பாக்ஸ் எடுத்துட்டு போயிருந்தான். ஆனா இந்த பாக்ஸ் மாதிரி வேற எந்த பாக்ஸுமே எங்களுக்கு செட் ஆகல, கன்வீனியன்ட்டா இல்ல. அதனால மறுபடியும் இந்த பாக்ஸை இப்போ ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம் நாங்க. சரிங்களா, ஓகே. இனிமேல் விகாஸோட லஞ்ச் எல்லாமே இந்த பாக்ஸ்ல தான் போக போகுது. ஓகே ஓகே. அடுத்து என்ன வாங்க போறோம்? பேக், ஸ்கூல் பேக். நீங்க எல்லாமே ரெடி ஆயிட்டீங்களா ஸ்கூலுக்கு? நாங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஏன்னா கடைசி நாளா போய் பேக் வாங்குறது எல்லாம் போனா இந்த அப்படியே கூட்டமா இருக்கும். நீங்க கடைசி வாரத்துல போனீங்கன்னாக்கா எல்லாம் கூட்டமா இருக்கும். அதுவும் கடைங்கள பேக் கடையெல்லாம் பயங்கர கூட்டமா இருக்கும். அதனால முன்னாடியே எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வேலை பார்க்கலாமா?